ஹலோங்க, இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புடலங்காயில் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. புடலங்காயில் மேலே இருக்கிற ஒயிட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லைனா ஆஃப் ரிங்காக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு பவுலில் போட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுட்டு எகைன் ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், நல்லா கோட்டாகி வரணும்னா 1 ஸ்பூன் அளவு மைதா மாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு, அரை எலுமிச்சம்பழ சாறு, தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சு இருக்கிற புடலங்காயும் போட்டு நல்லா கலக்கி 5 மினிட்ஸ் கழித்து சூடான ஆயிலில் போட்டு எடுத்தால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அண்ட் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புடலங்காய் சில்லி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.